அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியை அவமதிக்கவில்லை என்று ஆளுநர் RN ரவி விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. ஆளுநர் RN ரவி என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். மகாத்மா காந்தி தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் பேசியதாக ஒரு சர்ச்சை எழுந்த நிலையில் அதற்கு ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தில் மகாத்மா காந்தியை நான் அவமரியாதை செய்தேன் என கடந்த 3-4 நாட்களில் சில ஊடகங்களில் தவறான எண்ணத்தை உருவாக்க முயல்வதாகவும், உண்மைக்கு அப்பால் எதுவும் இருக்க முடியாது என்றும், மகாத்மா காந்தியை மிகவும் மதிப்பதாகவும், அவருடைய போதனைகள் என் வாழ்க்கையின் லட்சியங்களாக இருந்ததாகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால், கடந்த ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்த நாளில் பேசியதை தொடர்ந்து சில ஊடகங்கள் பேச்சை பிக்கிங் செய்து அதில் ஒரு திருப்பம் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், நேதாஜியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் போதுமான அளவு பாராட்டப்படவில்லை என்பதை மட்டுமே தன்னுடைய உரையில் விரிவாக கூற முயன்றதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே காந்தி தொடர்பாக அவருடைய போதனைகளை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடற்படை மற்றும் விமானப்படை கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான இந்திய தேசிய ராணுவத்தின் போர் உட்பட நேதாஜியின் புரட்சிகர நடவடிக்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக மட்டுமே தன்னுடைய உரையில் பேச நிகழ்ந்ததாகவும், மகாத்மா காந்தி போதனைகள் தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் அவரை எந்த ஒரு இடத்திலும் தான் அவமதிக்கவில்லை எனவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.